ஆர்சிபிக்கு எதிராக நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, பிளேயிங் லெவனில் என்னென்ன மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, என்ன மாற்றத்தை கொண்டு வந்தால் சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும், ஆர்சிபிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ரிவெஞ்ச் எடுப்பாங்களா, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம டெவால் பிரேவிஸ்க்கு சிஎஸ்கே அணியில் ஒரு புதிய ரோல் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதுக்கப்புறமா அவரோட பேட்டிங் வேறு லெவலில் வந்து இருக்க போகுது. இதுக்கான காரணம் என்ன, இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேவில் அவர் எந்த ரோல் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட் நம்ம டெவால் பிரேவிஸை பார்த்துடலாம். ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஒன் டவுனில் இவருக்கான வாய்ப்பை வந்து சிஎஸ்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த இடத்துல நம்ம ஷாம் கரன் ஒரு மிகப்பெரிய ஹிட்டராக வந்து அமைஞ்சிருக்காரு. போன மேட்ச்சில் பார்த்துருந்தோம் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தார். நம்ம டெவால் பிரேவிஸை பொறுத்த வரைக்கும் பாலுக்கு பால் தான் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கான காரணம் விக்கெட் போயிருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஜடேஜாக்கு அப்புறமா தான் நம்ம சிஎஸ்கே இவரை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜடேஜாக்கு முன்னாடியே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தால் இவரோட பேட்டிங்கை பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து ஆட முடியும். விக்கெட் அதிகமாக போயிடுச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் இவர் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ முன்னாடியே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தால் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்த முடியும். பார்த்துருக்கோம் ஆல்ரெடி நிறைய சிக்ஸ் எல்லாம் வந்து அடித்து பறக்க விட்டுருந்தார். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜடேஜாவை கொஞ்சம் டிலேயாக எடுத்துகிட்டு வந்து நம்ம டெவால் பிரேவிஸை முன்னாடியே எடுத்துகிட்டு வந்தால் ஒரு மிகப்பெரிய ஹிட்டராக வந்து இருக்க முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு டெவால் பிரேவிஸை முன்னாடியே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை வந்து வைக்க முடியும் ஸ்கோரில். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம சிஎஸ்கே 4வது இடத்துல இவருக்கான ரோலை வந்து கொடுக்க போகிறாங்க. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஹிட்டராக வந்து உருவாவார். எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீயாக வந்து பேட் பண்ணுவார். ஸோ அதிரடியான சிக்ஸ் எல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம். டெவால் பிரேவிஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் சிஎஸ்கேல ஒரு முக்கியமான வீரராக வந்து மாறி இருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சிஎஸ்கே இந்த ரோல் வந்து கொடுக்காங்களா இல்லையா அப்படின்னு. அடுத்து நம்ம ஆர்சிபிக்கு எதிரான நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனை பார்த்துடலாம். இப்போதைக்கு ஆர்சிபிக்கு எதிராக அப்படியாவது சிஎஸ்கே வின் பண்ணணும் அப்படின்னு நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து நினச்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு சில சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷேக் ரஷீது, அது மட்டும் இல்லாமல் ஆயுஷ் மாத்ரே, இவங்க 2 பேர் தான் வந்து பண்ண போகிறாங்க. ஒன் டவுனை பொறுத்த வரைக்கும் மாற்றமே இல்லை. நம்ம ஷாம் கரன் தான் வந்து கன்ஃபார்மாக இருக்க போகிறாரு. அதுக்கப்புறமா நம்ம டெவால் பிரேவிஸ் வந்து இருக்க போகிறாரு. நம்ம ஹூடா இடத்துல வன்ஸ் பேடியை கன்ஃபார்மாக இந்த வாட்டி எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் வந்து இருக்க போகிறதில்ல. அதுக்கப்புறமா நம்ம ஜடேஜா வந்து இருக்க போகிறாரு. நம்ம தலை தோனி, நம்ம டூபே, கலீல் அகமது, அன்சுல் கம்போஜை பொறுத்த வரைக்கும் அன்சுல் கம்போஜை கொஞ்சம் ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம நாகர்கோட்டியை எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம நூர் அகமது கன்ஃபார்மாக இருப்பார். இப்போதைக்கு ஸ்பின் பவுலிங்கில் முக்கியமான பவுலராக இருக்கார். கடைசி இடத்துல இருக்கக்கூடிய நம்ம பத்திரனாவை சிஎஸ்கே ட்ராப் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த இடத்துல நம்ம நேத்தன் எலிஸ் எடுத்துகிட்டு வந்தால் ஒரு கம்பேக்கை வந்து கொடுக்க முடியும். ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவன் ஆர்சிபிக்கு எதிராக இப்படி தான் வந்து இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு 2 மாற்றங்கள் வரப்போகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபிக்கு எதிராக நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனாக இருக்கட்டும், வேற என்ன மாற்றத்தை எடுத்துகிட்டு வந்தால் சிஎஸ்கே ஒரு மாஸ் கம்பேக்கை வந்து கொடுக்க முடியும்? ஆர்சிபிக்கு எதிராக சிஎஸ்கே வந்து வின் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.